ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் புஷ்பா. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் பாஸ்தா தான் கைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, நம்ம ரொம்ப நாளாக ஆகுது ஹோம்மேட் பாஸ்தா பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது ஒரு டைம் செஞ்சேன். அப்போல்லாம் அந்தளவுக்குலாம் சமைக்க மாட்டேன், அரைக்குறை சமையல் தான் நான். அப்போ செய்யும்போது நல்ல வெயில், மாவு ஒழுங்காகவே பேசியாமல் அப்படியே கேவலமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் செம்ம அடி அடித்தாங்க என்னை. நான் பாத்திரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணேன், பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா நேற்று பாஸ்தா சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரி கிரேவிங்காகவே இருந்துச்சு. சரி, கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா கடைக்கு போகணும். வெயில் வர செம்மையாக வெயில் அடிக்குது காய்ஸ். இப்போ சென்னையில் என்னன்னே தெரியல, வெளியவே போக முடியல. அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக கொளுத்துன்னு கொளுத்துது. நீங்கள் யாராவது வெயிலில் வேலை செய்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதில் விட்டேன்? பாஸ்தா வாங்கலாம்னு கடைக்கு போகலான்னு பார்த்தேன். அப்புறம் வெயில் அடிக்குதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம பாஸ்தா ரெடி பண்ணலாம். எதில் பண்ணலான்னு பார்த்தா கோதுமை மாவில் பண்ணால் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. கோதுமை மாவோட ஸ்மெல் பிடிக்காது. பாஸ்தா கஞ்சிலாம் வச்சு குடிக்கலாம் பிடிக்காது. சரி, நம்ம ராகியில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு டைம் ராகியில் என்ன பண்ணேன், பால் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு ராகியில் ட்ரை பண்ணேன். ஒரே கேவலமாக இருந்துச்சு, கல் மாதிரியே ஆயிடுச்சு காய்ஸ். அதனால் சரி சொல்லிட்டு மைதா அரிசி மாவு தேடி பார்த்தேன், அரிசி மாவே இல்லை. சரி, மைதா மாவில் பண்ணலான்னு சொல்லிட்டு மைதா மாவு எடுத்துகிட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். அதை பிசைஞ்சி உருட்டி அதை ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சிட்டேன். உப்புலாம் போட்டு பிசைஞ்சிக்கோங்க, நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் சரிங்களா. உப்புலாம் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. அப்படின்னா தான் நல்லா ஊறினா தான் நல்லா திரட்ட நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் மைதா மாவை பொறுத்தவரையும். அதை நல்லா விட்டுட்டோம். அது வரையும் நம்ம அதுக்கு காய்கறி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு காய்கறி தேடுறேன். எங்கடா வெங்காயம் தேடுறேன், வெங்காயம் காணோம், எதுவுமே இல்லை காய்ச்சி. ஒரே ஃப்ரிட்ஜே கவலைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன காய் இருக்குதுன்னு பார்த்தேன். சரி, கோஸ் ஒரு ஆஃப் கோஸ் இருந்துச்சு. சரி, அதில் ஒரு 1/4 கோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் சொல்லி பார்த்தா ஒரு ஆஃப் கேப்சிகம் இருந்துச்சு. குடமிளகா ஒரு அரை குடமிளகா இருந்துச்சு. சரி, அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா எல்லாத்தையும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். கைஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், யாரெல்லாம் உங்கள் வீட்டில் சமைப்பீங்க? நான் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வரையும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்போ அந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 22 தான் ஆகுது. ஆனால் என் கூட வேலை செஞ்சவங்க அவங்களுக்குலாம் 25 வயசுக்கு மேலே தான் ஆகுது. இன்னுமே அவங்களுக்கு சமைக்க தெரியாதாம். அவங்க அம்மா அவங்க தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஓகே நம்ம பரவாயில்ல, ஓரளவு நம்ம சமைக்கிறோம். ஏன்னா நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே நான் 12th படிக்கும்போதுலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் நானே தான் சமைச்சு எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் எங்கள் மாமியாரை நான் சமைக்கவே இல்லை, நான் தான் சமைக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு அப்படியே சமையல் மேலே ஒரு பிரியனால நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல, உனக்கு என்ன வயசு அப்படின்வாங்க. எனக்கு இவ்வளோதான்க்கா வயசு ஆகுது, பரவாயில்ல, இந்த வயசுலேயும் நல்லா சமைக்கிறியே போறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலலாம் நான்லாம் சமைக்கலாம் எங்கள் அம்மா எடு விளக்கமாத்த காட்டும். அந்தளவுக்கு எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா நான் அவங்க வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும். இல்லைன்னா எங்கள் அம்மா வந்ததும் அவங்க பேசுகிற பேச்சனால கேட்கவும் முடியாது. அந்தளவுக்கு என்னை அடிப்பாங்க. நான் அந்தளவு அடி வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கேனே. அதனால எனக்கு அப்போலேருந்தே சமையல் மேலே ஒரு பிரியம். நான் விதவிதமாக எனக்கு நிறைய அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்காகவே நான் கற்றுக்கிட்டேன் சமையல் மேக்ஸிமம். நான் அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர்லாம் கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறமும் நம்மளுக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே நிறைய பிரச்சனை வருது. ஆனால் நான் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு நான் எல்லாமே சமைச்சு கொடுத்துருவேன் எல்லாத்துக்குமே. இப்போ நான் எங்கள் சொந்த ஊருக்கு போனால் கூட எனக்கு மொத்தம் 3 மூத்தாருங்க, நாத்தனார் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இருப்பாங்க. நான் போய் சமைப்பேன். ஏன்னா அது நான் வாலண்டியராக நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் என் சமையல். அதனாலவே எனக்கு அந்த சமையல் மேலே ஒரு பிரியம். நான் ஒரு வேளை எங்கள் அம்மா அப்படி அடித்து என்னை வளர்த்ததுனாலவோ என்னவோ நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பக்குவமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். நான் அப்போல்லாம் நினைப்பேன், எங்கள் அம்மா மேலே எனக்கு நிறைய கோவம் வரும். ஏன்டா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன நொய் நொய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஒரு வேளை அவங்க சொல்லலைன்னா உண்மையாலுமே சொல்கிறேன்,
நான் ஒரு உருப்படாத கழுதையாக தான் போயிருப்பேன். அவங்க அதெல்லாம் சொன்னதுனால தான் ஒரு வேளை நான் வந்து நல்லா சமையலாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து க்ளீனாக ப்ராப்பராக பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம எங்கே விட்டோம்? பாஸ்தாவுக்கு வரேன். தண்ணி குடிச்சிக்கிட்டேன் நல்லா. பாஸ்தா இதை இந்த மாதிரி தான் காய்ஸ் உருட்டி வச்சுக்கணும். உருட்டிட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா சுடு தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா சுருட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போடணும் அந்த பாஸ்தாவை எடுத்து. நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு இது ரொம்பலாம் வேக விடக்கூடாது. ஒரு ஜஸ்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துட்டா போதும். அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துட்டா போதும் காய்ஸ். ஏன்னா அதுக்கு மேலெலாம் வைக்க தேவையில்லை. அது ஏன்னா அப்பயே நல்லா வெந்துடும். இதை பாருங்கள், நான் போட்டு உடனே நான் இது பண்ணுறேன். அப்பயே நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் அந்த ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், ரெஸ்ட்டு விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்க அப்படியே புழு புழுவாக இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி சாப்பிடும்போது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஷேப் இருந்தால் அது கூட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு போட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கடைசியாக தான் போடுவேன், ஏன்னா நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறந்துட்டுனா இல்லை போடுறேன் பாருங்கள். கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கீங்களே, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுருங்க. அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு போடலன்னா அப்புறம் கேவலமாகிட போகுது. அதனால் உப்பு லைட்டாக போட்டுட்டு இதில் இன்னும் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை காய்ஸ். சில்லி பவுட்ரு, தனி மிளகாய்த்தூள் சும்மா 1/2 டீஸ்பூன் போடுங்க. ரொம்பலாம் அதிகமாக போட்டால் காரம் எடுத்துக்கும். லைட்டாக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. காய் நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்துட்டு நான் இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது நான் உங்களுக்கு காட்டல, அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். லைட்டாக தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்கன்னு. லைட்டாக பிளாக் பெப்பரும் போட்டிருக்கேன் அதில். அதையும் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணால் அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டு அது பேர் என்னது? ஐயோ மறந்து போயிடுறேன். டொமேட்டோ சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, அந்த டொமேட்டோ கெச்சப்பையும் வந்து இதில் கொட்டி கொஞ்சமாக போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அது அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த டொமேட்டோ கெச்சப்போட ஸ்வீட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். ஒரு டீஸ்பூனுக்கு மேலேயே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்தால் அழகான பாஸ்தா ரெடி. நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உண்மையாலுமே சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒர்த்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உண்மையாலுமே கைஸ் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய் கைஸ். நீங்களும் என்ஜாய் சாப்பிடுங்க. பை.